ஹே கைஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் நாம் இந்த ட்ராமாவோட செகண்ட் எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட்டும் பண்ணுங்கள். ஓப்பனிங் சீனில் ஹீரோவோட ரூம்குள்ளே அவனோட பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டே போகிறா. அவன் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்கான். இவ கூப்பிடவும் அரைக்குறையாக ட்ரெஸ்ஸை போட்டுட்டு வந்து இவன் முன்னாடி நிற்கிறான். இவ அவனோட பாடியவே பார்த்து சிரிச்சிட்ருக்கா. ஹீரோவோட ஃபேஸை பார்த்துட்டு நீயா அப்படிங்கிற மாதிரி ரியாக்ட் பண்ணுறா. அப்புறம் என்னை கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படின்னு டக்குன்னு கேட்குறா. ஹீரோவுக்கு ஷாக் ஆகுது. கரெக்டாக அப்போது ஹீரோவோட பிரதர் அவனோட பேரை சொல்லி கூப்பிட்டுக்கிட்டு அவனோட ரூம்குள்ளே வர மாதிரி சவுண்டு கேட்குது. ஹீரோயினை மறைச்சி வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஹீரோ தூங்குற மாதிரி பெட்டில் படுத்துக்கிறான். ஹீரோயினையும் பெட்ஷீட்குள்ளே மறைச்சி வைக்கிறான். ஹீரோவோட பிரதர் உனக்கு கல்யாணமாமே கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே அந்த ரூம்குள்ளே வரான். ஹீரோ அவன்கிட்ட எனக்கு உடம்பு சரியில்லை, அப்புறம் பேசலாம் அப்படிங்கிறான். உடம்பு சரியில்லையா, என்னாச்சு, உன்னோட ஃபேஸை காட்டு அப்படின்னு சொல்லிட்டு தம்பி ஸ்க்ரீனை ரிமூவ் பண்ண வரான். ஹீரோ அதுக்குள்ளே வேகமாக ஸ்க்ரீனை ஓப்பன் பண்ணாத மாதிரி தடுத்துட்றான். இங்கேருந்து போ, நான் அப்புறம் பேசுகிறேன் அப்படின்னு கோவப்பட்டு அவனை திட்டுறான். அவனும் வெளியே போகிற மாதிரி 2 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு மறுபடியும் வந்து அந்த ஸ்க்ரீனை திறக்கிறான். அப்போ கரெக்டாக ஹீரோயினும் வெளில எந்திரிச்சிட்றா. இவங்க 2 பேரையும் பார்த்துட்டு அவன் சிரிச்சுட்டு நான் எதையும் பார்க்கலப்பா, இங்கேருந்து போயிடுறேன், உங்களை டிஸ்டர்ப் பண்ணதுக்கு சாரி அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டே அங்கேருந்து வெளியே போயிடுறான். இவங்க 2 பேருக்கும் ஒரு மாதிரி எம்பாரசிங்காக இருக்குது. ஏதோ என்கிட்ட சொல்லிட்டு இருந்தியே என்ன அப்படின்னு ஹீரோ கேட்குறான். என்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னேன் அப்படிங்கிறா. ஹீரோ சிரிச்சுட்டு உனக்கு நான் அவ்வளோ இஷ்டமா, கல்யாணம் பண்ணிக்கிற அளவுக்கு இஷ்டமா என்ன அப்படின்னு கேட்குறான். ஹீரோயின் நக்கலாக சிரிச்சுட்டு ஓவர் திங்க் பண்ணாத, கிராண்ட் மாஸ்டர் நாம் மேரேஜ் பண்ணிக்கிட்டா ஸ்கில் கற்றுக்கலான்னு சொன்னார்ல, அதனால தான் கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறேன் அப்படிங்கிறா. இதுக்காகவா என்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிற அப்படின்னு ஹீரோ கேட்குறான். பின்ன வேறு எதுக்குன்னு நினச்ச அப்படின்னு சொல்லிட்டு அவன் நக்கலாக சிரிச்சுட்டு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணிக்க கேட்குறேன்னு நினைக்கிறியோ அப்படிங்கிறா. அவனுக்கு ஒரு மாதிரி இன்சல்ட் ஆன மாதிரி ஃபீல் ஆகுது. அவன் உடனே அவளை ரூமை விட்டு வெளியே அனுப்பிட்டு நான் உன்னை கல்யாணம்லாம் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை சாத்திடுறான். நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கலன்னா என்ன, நான் வேறு மெத்தடில் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கில் கண்டிப்பாக கற்றுக்குவேன், நீ அப்போ ரொம்ப ரிக்ரெட் பண்ண வைப்பாரு அப்படின்னு அவனோட ரூமுக்கு முன்னாடி நின்று கத்திட்டு இருக்கா. நெக்ஸ்ட் சீனில் அந்த செக்டாருக்குள்ளே ஒருத்தன் உள்ளே வரான். ஹீரோயின் அவனை பார்த்ததுமே ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு ஒரு வழியாக திரும்பி வந்துட்டீங்க அப்படிங்கிறா. அவளோட அங்கிள் போல். அவர் உடனே உன்னை பார்க்கணுன்னு தான் வேகமாக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஸ்வாட் ஒன்றை கிஃப்டாக கொடுக்குறாரு. அவளும் அதை வாங்கி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வாங்க போய் அம்மா அப்பாவை பார்க்கலாம் அப்படிங்கிறா. ஹீரோயினோட அங்கிள் பேர் ரேன் உடனே நான் கிராண்ட் மாஸ்டரை பார்க்கணும் அப்படிங்கிறான். சரி நானும் கூட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போய் கிராண்ட் மாஸ்டரை பார்க்குறாங்க. கிராண்ட் மாஸ்டர் கிட்ட நீங்கள் எல்லா செக்டார்லையும் கொடுக்க சொன்னதை நான் கொடுத்துட்டேன் அப்படிங்கிறான். கிராண்ட் மாஸ்டர் உடனே நான் சொன்ன வேலையை நீ கரெக்டாக பண்ணிட்ட, இதுக்கு உனக்கு கிஃப்டாக நீ என்ன வேணும்னு கேட்குறியோ அதை நான் தரேன் அப்படிங்கிறாரு. ரேன் உடனே நான் ஒரு பொண்ணை லவ் பண்ணுறேன், அந்த பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி வைங்க அப்படிங்கிறான். இதை அரைகுறையாக ஹீரோவோட பிரதர் கேட்டுட்டு ஹீரோ கிட்ட வந்து ரேனுக்கும் ஹீரோயினுக்கும் கிராண்ட் மாஸ்டர் கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாராம், நீ என்ன இங்கே உட்காந்துட்டு இருக்க, போய் அதை தடுத்து நிறுத்து, நீ தான் அவளை லவ் பண்ணுறல்ல அப்படிங்கிறான். இதனால எனக்கு என்ன, நான் ஒன்றும் அவளை லவ் பண்ணலாம் இல்லை, இங்கேருந்து போ அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிரதரை ஹீரோ அங்கேருந்து துரத்தி விட்டுட்டு வேகமாக கிராண்ட் மாஸ்டர் இருக்க இடத்துக்கு ஹீரோ ஓடி வரான். அப்போது கிராண்ட் மாஸ்டரும் உங்கள் 2 பேருக்கும் நான் கண்டிப்பாக கல்யாணம் பண்ணி வைப்பேன் அப்படிங்கிறாரு. ஹீரோ ரேனுக்கும் ஹீரோயினுக்கும் தான் மேரேஜ் நடக்க போகுதுன்னு நினச்சிக்கிட்டு இந்த கல்யாணம் நடக்கக்கூடாது, நான் ஹீரோயினை லவ் பண்ணுறேன், எனக்கும் ஹீரோயினுக்கும் தான் கல்யாணம் நடக்கணும், எங்கள் 2 பேருக்கும் மேரேஜ் பண்ணி வைங்க ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு முட்டி போட்டுறான். இதை பார்த்து அங்கே இருக்க எல்லோரும் ஷாக் ஆகுறாங்க. இதோட இந்த எபிசோட் முடியுது. இதோட இந்த எபிசோட் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.